ஹாய், அவல் வச்சு செய்யக்கூடிய ஒரு 5 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழ அவல் பண்ணியிருக்கேன். 2வது அவல் சர்க்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். அடுத்தது 3வது அவல் பாயாசம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். அடுத்தது அவல் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கேன். இது செய்கிறதுக்குமே ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக அவல் வச்சு ஒரு லட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். வாழைப்பழம் வச்சு அவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது குக் பண்ணவே தேவையில்லை. நான் அதுக்கு ஒரு 1.5 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல்னால் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. அவல் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சின்ன அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க தேங்காய் பாலை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதை இந்த அவல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம், கருப்பட்டி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டு இல்லை தேன் கூட ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே காய்ச்சின பசு நெய்யில் கொஞ்சமாக தேவையான அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக முந்திரி, திராட்சை போட்டு நல்லா வறுத்து அதையும் இந்த அவல் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான வாழைப்பழம் அவல் கிடச்சிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் குக் பண்ணாமலே சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு, அதனால் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம அவல் வச்சு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம்னா நம்ம 4 கப்பு தண்ணி எடுக்கணும். எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தனோ அந்த கப்பில் 4 கப் தண்ணியை எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அவல் எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அந்த அவல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு எனக்கு கரெக்டாக வெந்துட்டு நல்லா நான் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு பேனில் 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். எதுவும் இருந்தால் வடிகட்டுறதுக்காக இப்படி பண்ணுறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் இதை எடுத்து பொங்கலில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். திராட்சை நல்லா பொரிஞ்சு பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து அது பொங்கலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான அவல் சர்க்கரை பொங்கல் கிடச்சிட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 3வது அவல் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவுமே செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் அதே நெய்யிலே எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான அவலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிவப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவலை ஒரு 5 நிமிஷம் அந்த நெய்யிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு 2 டம்ளர் அளவு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்து அந்த அவல் நல்லா குக் ஆகிரும். இப்போ எனக்கு அவல் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு நான் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு போடுற ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் ஒரு 3 ஏலக்காய் அந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம பால் கூட வெல்லம் சேர்த்து ஆட் பண்ணுறப்போ அது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வெல்ல தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாயசம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தான் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 4வதாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவல் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் அதே நெய்யிலே 1 கப் அளவு அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அவளையும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொஞ்சம் அந்த நெய்யிலே கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் 1 கப் அவலுக்கு ஒரு 1/4 கப் போல் தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வாசம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்படி வறுக்கும்போது. நான் 1 கப் அவலுக்கு ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு வரைக்கும் பால் எடுத்துக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அவலை. இப்போ நம்மளுக்கு அவல் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருந்தேன். அதே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவு நான் துருவின வெல்லம் வச்சுருக்கேன். அதே உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெல்லம் ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இலகி வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல தான் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக அவல் வச்சு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சாஃப்டான அவல் கட்டியான அவல் எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம். அவலை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. சிகப்பு அவல் யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவல் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. 1 கப்பு அவலுக்கு 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதோட வேர்க்கடலை ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வாசனைக்காக 2 ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா எனக்கு இப்போ கரைஞ்சிட்டு அவலும் பொட்டுக்கடலையும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. தூசு எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும். வடிகட்டினதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் அவலையும் அது கூட உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு நல்லா திக்காகிட்டு நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.